வணக்கம். நான் தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்துக்கான கூட்டணியின் வேட்பாளர் சந்தோஷ்குமார் ரெட்டியை என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்டில் சின்னத்தில் நின்றுருக்கேன். இந்த பதிவு வந்து காட்டுமலையனூர் ஊராட்சி பொதுமக்களுக்கான பதிவு. காட்டுமலையனூர் ஊராட்சியில் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து நான் செஞ்சுருக்கேன். பல்வேறு விஷயங்களை செஞ்சுருக்கேன்னா, மக்களோட மக்களாக நின்று என்னால் முடிஞ்ச நன்மைகளை செஞ்சுருக்கேன். இதில் இன்றைக்கி நான் சட்டமன்ற வேட்பாளராக நின்ற பிறகு எங்கள் ஊர்லேயே வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன மாற்றிட போகிறாங்கன்றது ஒரு பக்கம். அடுத்தது வந்து ஒரு கேவலமாக என்னை வந்துட்டு பார்க்குறது. எப்படி சொல்லணும்னா, இன்றைக்கி ஆளும் வர்க்கத்துக்கும் சுரண்டல் வர்க்கத்துக்கும் இடையில் நான் வந்து போய் கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நிற்கிறேன். ஆளும் வர்க்கம் சுரண்டும் வர்க்கம் எது யாருன்னாக்கா யாருன்னு பார்த்தா, ஆளும் வர்க்கமும் சுரண்டும் வர்க்கமும் ஒன்று தான். அது ஏடிஎம்கேவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஒன்று தான். இங்கே இருக்கக்கூடிய கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் பிச்சாண்டியாக இருந்தாலும் சரி, இல்லை ஏடிஎம்கேவை சேர்ந்த ராமச்சந்திரன் ஐயா இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இங்கே சுருண்டும் வர்க்கம் தான், ஆளும் வர்க்கம் தான். மக்களை எப்படி ஒடுக்க முடியுமோ அப்படியெல்லாம் ஒடுக்கி தான் வச்சுருக்காங்க. எந்த இடத்துலையுமே மக்களுக்கு உண்டான அதிகாரம் இல்லை. அதேமாரி இவங்க அரசியல்வாதிகிட்ட தான் இப்படி இருக்குதுன்னு பார்த்தாக்கா, சாதாரண நம்ம கிராமத்துக்கு வாங்களேன், அங்கே வந்துட்டு எப்படி சொல்லணுன்னாக்கா, என்னை பார்த்து ஒருத்தர் சொல்கிறாரு, அவன் எப்படி ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஏடிஎம்கே சேர்ந்தவர் கேட்குறாரோ திமுகவை சேர்ந்தவர் கேட்குறாரோ தெரியல. அவர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்துட்டு அவர் எங்கள் ஊர்லேருந்து நின்றுக்காரு, அவர் எதனா ஓட்டு வாங்குறாரா, அவனுக்கெல்லாம் யார் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி. நான் ஓட்டை எதிர்பார்த்து இந்த கீழ்பண்ணத்தூர் சட்டமன்றத்தில் தொகுதியில் நிற்கல. எங்களுடைய கொள்கை என்னென்னா, உழைக்கும் மக்களுக்கிட்டே அதிகாரம், தேசிய இனத்துக்கே அதிகாரம். இந்த கொள்கையை முன் வச்சு நிற்கிறேன். இந்த கொள்கையை யார் வந்து ஏற்றுக்கிறாங்களோ அவங்க வந்து எனக்கு கட்டாயம் ஓட்டு போடுவாங்க. புரியுதுங்களா? அந்த கொள்கையில் என்ன இருக்குதுன்றத ஆழமாக வந்துட்டு யோசிக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க. இன்றைக்கி உழைக்கிற மக்கள்கிட்ட யார்கிட்டையுமே அதிகாரம் இல்லை. இன்றைக்கி சாதாரணமாக காட்டுமல்லில் இருக்கிற ஊராட்சி பொதுமக்களுக்கே சொல்கிறேன், ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனாலும், இல்லை ஒரு மணிகார்கிட்ட போனாலும், இல்லை வேறு கீழ்பண்ணத்தூர் பிளாக்கில் இருக்கக்கூடிய பிடிஓ தாசில்தார் யார்கிட்ட கலெக்டர்கிட்ட போனால் கூட சரி, அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை எப்படின்னாக்கா, ஒரு கிளை கழகம், ஒரு உறுப்பினர், அப்படி இருக்கிறவங்களை எதிர்பார்த்து தான் காட்டுமல்லினூர் பொதுமக்கள் இருக்கிறோம். நான் வந்து இதை உடச்சி எரிஞ்சிருக்கேன். எப்படி சொல்லணுன்னாக்கா, ஒரு சாதாரணமாக ஒரு வீடு வாங்குறதுலேயே கூட எடுத்துக்கலாம். யாருடைய தாசனையும் இல்லை. நான் வந்து நானாக எழுதி போட்டேன், நானாக வாங்கின வீடு தான். யாரும் வந்து எனக்கு வந்துட்டு இந்தா வீடு நான் உனக்கு போட்டுன்னு சொல்லி யாரும் சொல்லவும் முடியாது. அதேமாரி ஒரு ரூபாய் கூட யாருக்கும் லஞ்சம் கொடுக்காமல் என் வீட்டை கட்டி முடிச்சிருக்கேன். அரசு வாங்கின வீடு தான். புரியுதுங்களா? அப்போது எப்படி சொல்லணும்னா, நான் எப்படி இருக்கிறனோ அப்படி இருக்கணும் காட்டுமல்லினூர் ஊராட்சி பொதுமக்கள் ஆனால் எல்லாருமே அப்படி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதேமாரி இங்கே எப்படி இருக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சி செய்யுதுன்னா திமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் வீடு அதிகமாக கொடுக்குறது. அதேமாரி அதிமுக ஆட்சி இருக்குன்னா அதிமுகவை சேர்ந்தவங்க மட்டும்தான் வீடு கொடுக்குறது. அதேமாரி ஒரு தேவையை ஒட்டி ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ போய் பார்க்க போகிறோம், ஒரு ஒரு அரசியல்வாதியை பார்க்க போகிறோன்னாக்கா, ஊரில் இருப்பான் பாரு என்னுடைய கட்சி நிர்வாகி, அவங்ககிட்ட போய் நில்லு. அந்த ஆளுகிட்ட போய் நின்னாக்கா அவர் என்ன பண்ணுவார், செலவாகும் அன்னுட்டு என்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கிக்கிட்டு இட்டுன்னு போய் பார்த்தாலும் ஆச்சு, பார்க்கலாம்லாம் ஆச்சு. ஒரு தேவையை ஒட்டி சாதாரண சட்டமன்ற தொகுதி வேட்பாளரை எப்படி சொல்லணுன்னாக்கா, ஒரு எம்எல்ஏவை, மக்கள் பிரதிநிதி அவர் வந்து வேட்பாளரை வந்து சாதாரண மக்கள் சந்திக்கக்கூடிய சூழல் இங்கே இல்லை. இதை வந்து மாற்றணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அதேமாரி காட்டுமல்லினூர் ஊராட்சியில் இருக்கக்கூடிய எல்லாருமே சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு 2 நாளைக்கு முன்னால் கங்கனந்தலில் வந்து காசு இந்த 1000 ரூபா 1500 காசு கொடுத்தாங்க பாருங்கள், இதுக்கு அடிச்சுக்கினாங்க. மக்களை எப்படி வந்து அடிமுட்டாலாக வச்சுன்னு இருக்காங்க பாருங்கள். இந்த காசுக்கு வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணி, அப்போது மக்களுடைய தேவை என்னன்னு அறிஞ்சு செய்யாத எம்எல்ஏக்கள் எப்படி சொல்லணும்னா அரசியல்வாதிகள், இவங்க யாருமே வந்துட்டு உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் அல்ல. நாங்கள் வந்துட்டு
கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தமிழ்நாடு மக்கள் அதிகாரத்துக்கான கூட்டணியின் வேட்பாளராக சந்தோஷ்குமாரை நான் நின்றுருக்கேன். என்னுடைய சின்னம் வந்து கட்டில் சின்னம். எனக்கு என்னென்னாக்கா கீழ்பண்ணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மண்ணில் வந்துட்டு மாற்றத்தை உருவாக்கணுன்றதுக்கோசரம் நாங்கள் நின்றுருக்கோம். எங்களுக்கு கட்டில் சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்வீர்கள். நன்றி, வணக்கம்.